ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி இப்பொழுது உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறேன். இன்னைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஒன்று நல்லபடியாக நடக்கத்தான் போகுதேன்னு செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நன்மைகளும் தானாக உன்னை வந்து சேரும். அதை விட்டுட்டு கடந்து வந்த நாட்களை நினச்சி உன் வாழ்க்கையில் இருக்க கவலைகளையும் பிரச்சனைகளையும் யோசித்து வருத்தப்படாதே. சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு. எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இலகுவான மனசு உனக்குள்ளே இருந்ததுன்னா, எல்லாத்தையும் சாதாரணமாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே இருந்ததுன்னா, தடைகளையெல்லாம் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்குமென் செல்லமே. எப்போது நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது உன் வளர்ச்சிக்காக தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்காக நீ என்ன செஞ்சாலும், என்ன முயற்சி செஞ்சாலும் அதை நான் உனக்கு முன்னேற்றமாக முடிச்சு கொடுப்பேன். நீ செய்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. ஏன்னா உனக்கு ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. உனக்கு ஒன்றை பிடிச்சா போதும். நீ செய்கிற செயல்கள் சரின்னு உன் மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும். உன்னை வீழ்த்தணும், உன்னை அழிக்கணும்னு நினச்ச அடுத்தவங்க 1000 சொன்னாலும் எதையுமே உன் மனதிற்குள்ள அனுமதிக்காதே என் செல்லமே. அப்படி யாராவது சொல்கிற விமர்சனங்களை காதில் கேட்க ஆரம்பிச்சினா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் நீ வலியையும் வேதனையும் சுமக்க வேண்டியதாகிடும். யார் என்ன சொன்னாலும் எதையும் யோசிக்காதே. ஏமாற்றம் அடைந்த உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குறேன். நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல முடிவை நான் கொடுக்கிறேன். நம்பிக்கை கொண்ட உனக்கு நல்ல வழியை நான் காட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய இலக்குகளை பற்றிய சிந்தனையிலிருந்து நீ விலகாமல் இரு. சிந்திக்க தெரியாதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை அல்லவா? சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். எப்போதுமே இலக்குன்னு உன்னை வச்சுக்கிட்டு அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் லட்சியங்களை அடையவே முடியாது. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் நான் எதுக்காக 6 அறிவு கொடுத்து வச்சிருக்கேன்? உங்களுக்கு சிந்தனை வேண்டும், சிந்தனை செயலாக்கப்பட வேண்டும், செயல்கள் வெற்றியாக மாற வேண்டும். நீ நினச்சபடி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை இந்த சாயப்பா நான் நடத்துகிறேன். நீ எடுத்த காரியத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்றிடுவாய். முட்டி மோதி மண்ணை தள்ளிக்கிட்டு வெளியே வரக்கூடிய அந்த விதைகளிடம் போய் கேட்டுப்பாரு. முயற்சியின் அர்த்தம் என்னவென்று உனக்கு புரியும் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்துக்குமே உன்னுடைய கவனக்குறைவுதான் காரணமாக இருந்திருக்கு. இனிமேலாவது எதை செஞ்சாலும் கவனமாக நிதானமாக பொறுமையாக செஞ்சு பழகு. மற்றவங்களை குறை சொல்கிறதோ அல்லது நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதோ மாபெரும் தவறு என்பதை புரிந்துகொள். உன் வாழ்வில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீதான் காரணமாக இருப்பாய். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நம்பிக்கையோட காத்திருக்கக்கூடிய உனக்கு சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை நான் திறந்து வைக்கிறேன். இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நேசித்து வாழ கற்றுக்கள். வாழ்க்கையை நேசிக்க தெரிஞ்சவனுக்கு சுமைகள் கூட சுகமானதாகத்தான் இருக்கும். நீ மட்டும் சாமர்த்தியமாக இருந்தீனா எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து விடலாம் என் செல்லமே. தைரியத்தோடு இருக்கக்கூடிய உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வழிகளை தாங்கி அனுபவங்களை ஏற்றுக்கொள். என் அன்பு பிள்ளையான நீ வயதை கடந்து வாழ்ந்து வரவில்லை. பல வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் யார் முன்பாகவும் உன்னை தோற்க விடமாட்டேன் என் தங்கமே. நீ எவ்வளவுதான் மெதுவாக போனாலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி சுலபமானதாக கிடைத்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் கொண்டதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்யணும், நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு எழுந்திருக்கிற நீ தினமும் இரவு தூங்க போகும்போது எதிர்பார்ப்புகளை அடைந்தாயோ அல்லது ஏமாற்றம் அடைந்தாயோ எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கு உதவிகரமாகத்தான் இருக்க போகுது. உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன்.